வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான, அதாவது கொண்டக்கடலை வச்சு ஒரு மசாலா சுண்டல் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அதோட பார்த்திங்கன்னா கொண்டக்கடலையில் அதிக அளவில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். இப்போ அதில் ஒரு மசாலா போட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு கொண்டக்கடலை பார்த்திங்கனாக்கா ஒரு 6 மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சம் நல்ல தண்ணி சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொண்டக்கடலைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நான் வேக வச்சுருக்கேன். அந்த வேக வச்ச கொண்டக்கடலை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். இப்போ இதில் ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி இருக்குது பார்த்திங்களா, அந்த மல்லி சேர்த்துட்டு அதை நல்லா ஓரளவுக்கு அது வெடித்து வர அளவுக்கு அதை வறுத்து எடுத்துக்கணும். ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு அதை வறுத்து எடுத்துக்கங்க. அது அப்படியே பட்டுன்னு வெடித்து வரும். அந்த அளவுக்கு அதை பொரிஞ்சு வர அளவுக்கு அதை வறுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னாக்கா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எந்த வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இப்போ பார்த்திங்கன்னா மல்லி ஓரளவுக்கு வறுத்து அந்த வாசனை வரும். அந்த மல்லியோட வாசனை இருக்குது பார்த்திங்களா, அந்த வாசனை வர்ற அளவுக்கு அது அப்படி பொரிய விட்டு வறுத்து எடுத்துக்குங்க. அது பார்த்திங்க இப்போ பொரிஞ்சிருச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். அதோட காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 வரமிளகாய் எடுத்திங்கன்னா போதும். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு சுண்டல் எடுக்கிறீங்களோ அதே போல் நீங்கள் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற போல் மிளகாய் எடுத்துக்கங்க. இப்போ நான் எடுத்துக்கக்கூடிய இந்த சுண்டல் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 வரமிளகாய் எடுத்து அதையும் வறுத்துக்கிறேன். இப்போ வரமிளகாய் ஒரு 4ங்கிறதுனால இது சீக்கிரமாக இப்படி வறுபட்டுரும். ஒரு அதிக அளவில் நீங்கள் மிளகாய் வறுக்கிறதா இருந்தாக்கா அதை கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்திங்கனாக்கா அது சீக்கிரமாக வறுபட்டுரும். ஆல்ரெடி நம்ம சேனலில் டிப்ஸ் போட்டிருப்பேன், அதில் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா டிப்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை தரேன், செக் பண்ணிக்கங்க. இப்போ இதோட பார்த்திங்கனாக்கா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துருக்கேன். அந்த ஜீரகமும் நல்லா செவந்து வந்த பிறகு அதையும் பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதை நல்லா ஆற வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறிடட்டும். அதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பல்ஸ் மோடில் கொஞ்சமாக அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்போ நல்லா பவுடர் பண்ணிக்கங்க. இது 1 2மா இருக்க தேவையில்லை. ஒரு 3/4 பாகத்துக்கு, அதாவது பவுடர் நல்ல ஃபைன் பவுடராகவும் வேணாம், 1 2மாவும் இல்லை, அதுக்கு இடைப்பட்ட அளவில் இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா தான் இந்த சுண்டலுக்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். நார்மலாக நம்ம சுண்டல் செய்யும்போது அதை தாளிச்சிட்டு தேங்காய் எல்லாம் போட்டு நம்ம கொடுப்போம். எப்போவுமே அது போலேயே செஞ்சு கொடுத்தோம்னாக்கா குழந்தைங்களுக்கும் போர் அடிக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு ஒரு மாற்றாக இது போல் செஞ்சு கொடுத்தோம்னாக்கா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாகவும் வேண்டாம், ரொம்ப குறக்குறப்பாகவும் இல்லை, இந்த அளவுக்கு இருந்தாக்கா போதும். இப்போ இது ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. சேர்த்துட்டு இதில் நம்ம கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள், நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஆல்ரெடி நம்ம எல்லா பொருளும் வறுக்கும் போதே வறுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளோடு சேர்த்து பவுடர் பண்ணிங்க. நான் தூள் பெருங்காயம் தான் சேர்க்குறேன், அதனால் இப்போ தாளிக்கும் போது சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த கொண்டக்கடலையும் சேர்த்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவையும் சேர்த்துடலாம். இது அதிக நேரம் நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அந்த மசாலா எல்லாமே அந்த கொண்டக்கடலையில் கோட்டாகிற அளவுக்கு இருந்தாக்கா ஒரு நிமிஷம் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி விட்டாக்கா போதும். ஆல்ரெடி நம்ம கொண்டக்கடலையில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் லைட்டாக அந்த மசாலாவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துட்டு அதையே மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டியான, அதை விட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.